மழை தொடர்பான முக்கிய செய்தி. இன்று மாலையே மோந்தா புயல் வலுவடையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இன்று மாலை 5:30 மணிக்கு புயலாக வலுவடையும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. நாளை மறுநாள் புயல் வலுவடையும் என கூறப்பட்ட நிலையில் முன்கூட்டியே மோந்தா புயல் வலுப்பெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறி இன்று மாலை கரையை கடக்க வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 28 அன்று காலையில் வலுவடைய இருந்ததாக கூறப்பட்ட நிலையில் இன்று மாலையே வலுப்பெறும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, இந்த மோந்தா புயல் குறித்து இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இடம்பெறக்கூடிய விவரங்கள். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் இருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது தற்பொழுது மெதுவாக நகர்ந்து வருகிறது. இந்த நிலையில் அது காற்றழுத்த தாழ்வு மண்டலத்திலிருந்து புயலாக இன்று மாறுவதற்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நாளை காலை புயலாக மாறுவதற்கு வாய்ப்பிருக்கக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று மாலையே அது புயலாக மாறுவதற்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும், தற்போது வரையிலும் அது சென்னையிலிருந்து கிழக்கு தென்கிழக்கு திசையில் 790 கிலோமீட்டர் தொலைவில் தான் தற்பொழுது நிலை கொண்டிருக்கிறது. மேலும் ஆந்திராவை நோக்கி நகர்ந்து அங்கு கரை கடப்பதற்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்று மாலையே அது புயலாக மாறும். அதற்கு பிறகாக நாளை ஒரு நாள் அது புயலாக இருந்து 28ஆம் தேதி வலுப்பெற்று தீவிர புயலாக மாறி 28ஆம் தேதி அது கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்ற எச்சரிக்கை தான் தற்போது வரையிலும் விடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாகவே புயலின் திசை என்பது ஆந்திரா, அதே போல மசூலிப்பட்டினம் அந்த கடற்கரையை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும் என்றும் கருதப்படுகிறது. புயல் கரையை கடக்கும் பொழுது அதிகபட்சமாக பார்த்தோம் என்றால் 90லிருந்து 100 கிலோமீட்டர் வேகத்திலும், அதே போல இடையே 110 கிலோமீட்டர் வேகத்தில் கூட காற்று வீசக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வங்கக்கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திற்கும் ஏற்கனவே எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கூடாது என்ற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. 29ஆம் தேதி வரையிலும் வங்க கடலோர பகுதிகளில் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லக்கூடாது. ஏற்கனவே கடலுக்கு சென்றிருக்கக்கூடியவர்களும் மீண்டும் கரைக்கு திரும்ப வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் முன்கூட்டியே, அதாவது நாளை புயலாக மாறும் என்று கருதப்பட்டிருந்த நிலையில் இன்று மாலையே அது புயலாக மாறுவதற்கு வாய்ப்பிருக்கக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நாளையே அது தீவிர புயலாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பது தொடர்பாகவும் தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அதே போல புயலின் நகர்வு என்பதும் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று வரையிலும் 5 கிலோமீட்டர் வேகத்தில் தான் அது நகர்ந்து கொண்டு வந்த நிலையில் இன்று காலை கடந்த 6 மணி நேரத்தில் 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்வதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து புயலின் நகர்வும் கூட அதிகமாக இருப்பதாகவும் கருதப்பட்டு வரக்கூடிய நிலையில் புயல் உருவாகுவதற்கு சற்று முன்னதாகவே புயல் உருவாகக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி செலினா.